தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பு மக்களே, தூய ஜார்ஜியாரே, இறை மக்களே, இறையாசி பெற வருகை தந்திருக்கும் யாவரையும் வாழ்த்தி அழைப்பது என் பங்கு சமூகம். ஆம், அன்பானவர்களே, தூய ஜார்ஜியார் வாழ்வை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்தோமானால், கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் வாழ்வு வாழ்தல். ஆம், அன்புக்குரியவரே, இயேசு கூறுவார், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்வதை விட மானிட மகன் கடவுள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். இவ்வார்த்தைகளை லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பலமுறை கேட்டிருப்போம். அவ்வாறு தூய ஜார்ஜியார் ஆண்டவர் இயேசுவை எல்லோருக்கும் முன்பாக, அதுவும் தன்னை கொல்ல நினைத்த கொடிய அரசனுக்கும் முன்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்ததால், அவரின் விசுவாசம் எனும் பேரினால் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் பெற்றார். அத்துணிச்சல் நம்மிடம்
இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். பல நேரங்களில் அமைதியான சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழும் நாம் துன்பம், அச்சுறுத்தல் என்று ஏதாவது வந்தால் பின்வாங்குகிறோம். பிறர் கூறும் குறைகளை பொறுத்துக் கொள்ளாத நம்மால் எப்படி கிறிஸ்தவத்தை பிறர் அறிய உழைக்க முடியும் எனும் சிந்தனையில் நம் உள்ளத்தை இனப்படுத்துகிறேன். இன்றைய திருப்பணி வழியால் நாம் பெறும் அறிவுரைகள்: தூய ஜார்ஜியார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை துணிவோடு அறிக்கையிட்டதற்கு முன்னோடிதான் அவரை விழா. இறந்தோரை தன் கைவிட்டு ஜெபித்தார். அவர் இறைவனிடம் ஜெபித்த சில மணித்துளிகளிலேயே இறந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்தார். இந்நிகழ்வில்தான் மந்திரவாதி, அரசியல், அந்நாட்டு அனைத்து மக்களும் இயேசு மீதும் நம்பிக்கை கொண்டார்கள். இந்நிகழ்வில் புனிதரின் துணிச்சலும் இதை நம்பிக்கையும் தான். எனவே 303ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் வாளுக்கு இரையாகினர். 449ஆம் ஆண்டு திருத்தந்தை அலெக்சியஸ் அவர்களால் புனிதராக உயர்த்தினார். எனவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை துணிவோடு அறிவிப்பதற்கு முன்னோடிதான் அவரின் இவ்வாழ்வை கொண்டாடும் இத்தருணம். எனவே நாமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வால், வார்த்தையால் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம். அதன் வழியாக இடையில் நிறைவாய் பெறுவோம். இவ்விழா திருப்பலியை கேட்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறைநிலைமை கர்த்தரை ஒப்புக்கொடுத்து இணைக்கிற அருளையும் ஆசையையும் பெறுவதற்கு தடையாக உள்ள நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை பார்க்கும் மன வருகையை மன்னிப்பையும் இறை ஆசையையும் பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடம் ஏகாவல்ல இறைவன் நம் மீது இறங்கும் வைத்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை இன்றும் நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
விருந்து தயாரிக்கின்ற சிறுவன் ஆண்டியோக்காக ஜெபிப்போம், அவனை வாழ்த்துவோம். நன்றி பண்பாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமே உருவமான இறைவா, நாளின் சாட்சியான புனித ஜார்ஜியாவின் புனித தம் பாடுகளின் மீது மேற்கொள்ள திருவிழாக் கொண்டீரே. அதனால் இவரது வெற்றி நாளை கொண்டாடுவீர்கள். உமது பாதுகாப்பாளர்களின் சுற்றிகள் மேற்கொள்ளாமல் இருந்து எங்களுக்கு உதவி புரிவீராக. உமது தூயாமையானவருடைய ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இணைந்தாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, பிரிக்கப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுவாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலை எழுதியுள்ளது. அதுபோக நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளை எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திரும்பவும் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெருங்கோயின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போக்கி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பார். என்னிடமுள்ள கணிகராத கொடைகள் அனைத்து அவர் தருகிறார். கணிதர் அனைத்து கொடைகளை அவர் மிகுந்த கணிதர்மாறு படைத்துள்ளார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி காணாத கணிதரையார், அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்தால் அன்றி கணிதரையார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்யலாது.
என்னோடு இணைந்திடாதவர் கொடி போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அந்த கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளித்தது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பின்மிக்க சகோதரிகளே சகோதரர்களே, புனித ஜார்ஜானுடைய விழாவினை நாம் நேற்றைய நாளில் மாலை ஆராதனையோடு ஆரம்பித்து இன்று காலையில் இந்த ஆடம்பர ஓட்டு திருப்பள்ளியில் அவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தேதியுள்ளையில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய நாளில் சிறப்பாக நம்முடைய அன்பு குழந்தை ஆண்ட்ரின் ரியோ கிறிஸ்துவனுடைய திருவுடலையும் திருரத்தையும் முதல் முறையாக தன்னுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் ஏற்றிருக்கின்றார். எனவே அவரது வாழ்த்துக்களையும் அவரை பயிற்சிவந்த வழிகாட்டிய அன்பு தந்தை ஆசிரியர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நயாகரா நீர்வீழ்ச்சியை நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். நாம் பார்க்க வேண்டும். நயாகரா நீர்வீழ்ச்சியை நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்களை நாம் பார்க்க சென்றால் அந்த அழகில் நாம் மயங்கி அதனை ரசித்து கொண்டே இருப்போம். செல்ஃபி போட்டோவில் எடுப்போம். அதே போல ஒரு 2 நண்பர்கள் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போயிட்டு அது அந்த அருவியில் இருந்து கொட்டி வரக்கூடிய தண்ணியை பார்த்து அப்படியே மயங்கி போய் நிற்கிறாங்க. இவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா மேலிருந்து கீழே அழகாட்டு பார்த்துட்டு இருக்குதே அப்படின்னு மயங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்போ மாந்தா இந்த இடத்துக்கு வர போகிறோம், ஒரு ஃபோட்டோ எடுப்போமே, ஒரு செல்ஃபி எடுப்போமே. அது எல்லாருக்கும் இயல்பாட்டு உள்ள ஒன்று தான். அப்போ இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து இந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பதற்காக அந்த அருவிக்கு கொஞ்சம் பக்கத்தில் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பக்கத்தில் போகும்போது அந்த வழிக்கு மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவங்களுக்கு மேல் அண்ணாங்க பார்க்குறாங்க, ரொம்ப உயரமான இடம், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல். என்ன செய்வது யோசிக்கிறாங்க. கீழே விழும்போது அங்கே இருந்த மரங்கள் பட்டு அந்த ஒரு மரக்கட்டை எப்படியோ கையில் கிடச்சிது. 2 பேரும் அந்த ஒரு பெரிய மரக்கட்டை பிடிச்சிட்டு அப்படியே போராடிட்டு இருக்கிறாங்க உயிருக்கு. தகவல் சொல்றாங்க, எப்படியோ குடும்பத்துக்கு தகவல் சொல்லி அந்த தகவல் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு மீட்பு படை வீரர்கள் எல்லாரும் வந்து அந்த 2 பேரையும் காப்பாற்றுவதற்காக நினைக்கிறாங்க. மேலே வந்து கயிறு போடுறாங்க, கயிறு வெட்டல. இன்னும் கயிறு கொண்டு வந்து கீழே போடுறாங்க. எப்படியோ அவங்களுக்கு பக்கத்துல அந்த கயிறு போயிடுது. ஆனா அந்த கயிறை பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு மோட்சான ஒரு கை மேல இருந்து குரல் கேட்குது, தம்பிகளா இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு மேல வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க, 2 பேரும் சேர்ந்து பிடிச்சீங்கன்னா கயிறு அத்துருவோம் அப்படி சொல்றாங்க. அப்போ ஒரு நண்பன் அந்த கயிறை பிடிச்சு பார்த்தான். நிச்சயமா அவனுக்கு இருந்து
அந்த உடல் பருமன் அந்த வெயிட்டுக்கு நிச்சயமா அந்த கையில பிடிச்சிட்டு மேல வந்து போக முடியாது. அப்ப அவன் சொல்றான், நண்பா ஏமாத்துறாங்க, மேல இருந்து நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படியும் இந்த கையில பிடிச்சோம்னா பாதையிலேயே அறுந்து விழுந்துரும், மேல பாரு பார்வை இருக்குது, நம்ம அதை தாண்டி போக முடியாது. எனவே நமக்கு இந்த கட்டை இருக்குது, மரக்கட்டை, தண்ணியில மூழ்காது, அதை பிடிச்சிட்டு அப்படி இருந்துருவோம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு என்ன சொல்றான், இல்ல இங்க யாருமே வர மாட்டாங்க, இதை விட்டு நமக்கு வழி கிடையாது, அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த கயிறை பிடிச்சு நம்ம மேல போயிடலாம். அவங்க சொல்றாங்களே நாம மேல தூக்குறோம், நீங்க வந்துருவீங்கன்னு சொல்றாங்களே, அதனால நம்ம கயிறை பிடிச்சு மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிக்க ஆரம்பிக்கிறான். கயிறை பிடிச்சிட்டு தகவல் சொல்றான், நான் கயிறை பிடிச்சிட்டு மேல தூக்குங்க அப்படின்னு தகவல் சொல்றான். அவங்களும் சொல்றாங்க, கயிறை இறுக்கமா பிடிச்சுக்கோ, நாங்க எப்படியாவது ஒண்ணு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு மேல தூக்குறாங்க. மேல போக போக ஆடிக்கிட்டே இருக்கிறான், கீழே விழுதுற பயம். கீழே இருந்து சொல்றான், நண்பா கயிறு ஒன்று, நீ மேல போனா கீழே விழுந்துவ, அடி பலமா படும், பேசா நீங்க வந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா மேல சொல்லிட்டு இல்ல விட்டுறாத, அங்க காப்பாற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கட்டியே பிடிச்சுக்கிட்டான். மேல போகும்போது இடையில பாறை கல்லு அதுல உடம்பு உரசுது. மேல இழுப்பாங்க, கீழே வருவான், உடம்பு அப்படியே உரசுது, உடம்பு ஃபுல்லா ஒரே அந்த உராய்வு வந்து அப்படியே உடம்பு உரசி ரத்த கரை வருது. கீழே வந்து நண்பன் சொல்றான், நண்பா இன்னும் நேரம் இருக்குது, விட்டு கீழே வந்துரு, நீங்க நமக்கு மரக்கட்டை இருக்குது, நாம எப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா மேல இருந்து குரல் வருது, இல்ல நாம உனக்கு அப்பாதை தீருவோம் அப்படின்னு சொல்றான். எப்படியோ இவன் மேல உள்ள குரலை கேட்டு அது கட்டியே பிடிச்சுக்கிட்டான். உடம்புல உராய்வு வந்து ரத்த கரை வந்து ஆனாலும் கூட கட்டிய பிடிச்சதுனால அவன் மேல போயிட்டான். மேல போயிட்டு கீழே தகவல் சொல்றான், நண்பா நான் மேல வந்துட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன், அதனால நீயும் இந்த கயிறை பிடிச்சிட்டு மேல வந்துரு அப்படின்னு சொல்றான். அவ கீழே நண்பன் சொல்றான், நான் வர மாட்டேன், நீ எப்படி மேல போனேன்னு நான் பார்த்தேன், உடம்ப பாரு, உடம்புல வந்து உராய்வு இருக்குது, ரத்தம் இருக்குது, நீ கஷ்டப்பட்டு மேல போன, எனவே நானும் அதே போல கஷ்டப்பட்டு விரும்பல, இன்னும் இதுக்கு எனக்கு மரக்கட்டை, எப்படியாவது மரக்கட்டையை பிடிச்சு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி போனான். அவ்வளவுதான். அங்கிருந்து பெரு வெள்ளம் வந்து ஒரே அடி அடிச்சு கொண்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆள காணல. சரியா? அப்போ இதுதான் கடவுள் மேல இருந்து வழிகாட்டுறார். நீ ஒரு பாதாளத்துல விழுந்துட, மேல இருந்து கடவுள் வழிகாட்டுறாரு, இந்த கயிறு படி நான் கரம் கொடுக்கிறேன், அங்க போ இங்க போ, அப்படி செய் இப்படி செய்யாதன்னு வழிகாட்டுறாரு. அப்ப அந்த கடவுளோட குரலை கேட்டுக்கிட்டு உடம்புல என்ன ஒரு உராய்வு உரசல் வந்தாலும் கூட இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி கொண்டு நாம் மேல அவர் குரலை கேட்டு போனோம் அப்படின்னா நாம் காப்பாற்றப்படுவோம். மாறாக கீழே உள்ளது மரக்கட்ட உயிர் இல்லாதது, நமக்கு வழிகட்ட தெரியாது. அது ஒரு முறை நல்லா இருக்கும், தண்ணி படப்பட அது வந்து கொக்கனாக மாறிடும், அது தன்மையும் இழந்துரும், இறுதியில் நாம் வந்து அடிச்சு செல்லப்படுவோம். ஏன் சொல்றாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல திராட்சை செடி கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். எந்த கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருக்கவில்லையோ அதனால் எந்த பலனும் கிடையாது. மாறாக எந்த ஒரு கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருக்கிறதோ அதுதான் மிகுந்த பலன் தரும் என்று சொல்லிவிட்டார். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மால் பலன் தர முடியும். ஒருவேளை அந்த வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் ஒரு சில இக்கட்டுகள் எல்லாம் வரக்கூடும், ஆனால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். எனவே நாம் கடவுளுடைய குரலுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் இணைந்து வாழ்க்கையுடையதான் நாம் கடவுளுடைய மீட்பினை அடைய முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முதல் திருவர்கள் எடுக்கின்ற இந்த மாணவன் நாம் எல்லாருமே முதல் திருவர்கள் எடுத்துப்போம், சின்ன பிள்ளைகள் எடுத்துப்போம். நாம் கடவுளோடு இணைந்து எப்பொழுது வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நமது வாழ்வில் மீட்பினை அடைய முடியும். கடவுளோடு இணைந்து
எப்படி நாம் மீட்பரின் அடிப்படை பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாக்குவதற்கு முன்பாக அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, யாருக்கும் பெருசாக தெரியாது. அவங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த யூத சமயத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் உண்டு. எனவே அன்னை மரியாளை பெரியதாக யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் எப்பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு படித்து ஆமென்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதிரத்தில் அவள் தாங்கிக் கொண்டாளோ அது முதல் அவளது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. எலிசபெத் அம்மாளை சந்திக்க அன்னை மரியாள் செல்கிறார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுக்கு ஒரு உறவினர். நாமும் நம்முடைய உறவினரை பார்ப்பதற்காக அடிக்கடி வந்து செல்வோம். அதே போன்று அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளை அடிக்கடி பார்க்க வந்து சென்றிருப்பார். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்குவதற்கு முன்பாக அன்னை மரியாள் எலிசபெத் சந்திக்கின்ற வேளையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதிரத்தில் தாங்கி பிற்பாடு எலிசபெத்தை பார்க்க சென்றாலோ அந்த எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை விடவும் வயசில் மூத்தவர். அவர் சொல்கிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அருள்மிக பெற்றவரே நீ வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். இதற்கு முன்பாக அடிக்கடி அன்னை மரியாளை சந்தித்தாலும் கூட இந்த வார்த்தையை எலிசபெத் அம்மாள் ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனால் எப்பொழுது இயேசுவை தாங்கிக் கொண்டாரோ அப்பொழுது பார்த்த மறுபடியும் எலிசபெத் அம்மாள் சொல்கிறார், நீ பேறு பெற்றவள், பெண்களுக்குள்ளே நீ பேறு பெற்றவர், ஆண்டவர் உம்மோடு இருப்பதாக சொல்கிறார். காரணம் என்னவென்றால் இயேசுவோடு இணைந்திருந்தார். இயேசு அவரோடு அவளுக்கு உள்ளாக இருந்தார். எனவேதான் சாதாரண ஒரு பெண்மணி பேறு பெற்றவளாக ஆசிர்வதித்தவளாக மாறுவதை பார்க்கலாம். எனவே நாம் கொடியோடு இணைந்த செடியாக நாம் இருக்க வேண்டும். நாமெல்லாம் இந்த ரோட்ல நடந்து போகும்போது கீழே ஏதாவது ஒரு மரம் கட்ட ஒரு மரம் அப்படி பார்க்க என்ன செய்வோம்? ரோட்ல நடந்து போறோம், நமக்கு முன்னாடி ஒரு மரம் கட்ட ஒரு மரம் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மா எட்டி உதச்சு அப்படி தள்ளி விட்டு அப்படி கேட்டே இருக்கோம், சரிதானா? ஆனா இதே போல ஒரு ரெண்டு மரக்கட்டையை சேர்த்து ஒரு சிலுவை வைக்கிறாங்க. அந்த சிலுவை தாமா இருக்கின்ற வரையில் சந்திக்கப்பட்ட ஒன்று பார்க்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது அந்த இரண்டு மரக்கட்டைகள் அந்த சிலுவை இயேசுவோடு தன்னை சேர்த்து கொண்டதோ நாமெல்லாம் கையெடுத்து கூப்பிடுகின்றோம், வணங்குகின்றோம். சாதாரண ஒரு மரக்கட்டை நாம் ஒன்றாக இருந்தால் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு ஓடிவிடுவோம். ஆனால் எப்பொழுது அந்த மரக்கட்டை இயேசுவோடு இணைந்ததோ அதனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. நாம் அனைவருமே கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். காரணம் அது தனியாக அல்ல, இயேசுவோடு உடனிருக்கின்றது. எனவே நமது வாழ்வோ தனியாக இருந்தது என்றால், கொடி செடியோடு இணையாக இருந்தது என்றால் நாமும் பயனற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ, அந்த செடியோடு கிளைகளாக இணைந்திருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நமது வாழ்வோ கடவுளுக்கு ஏற்ற பயனுள்ள ஒரு வாழ்வாக மாற முடியும். அதை தான் ஆண்ட்ரின் ரியோ இன்று முதல் செய்ய இருக்கின்றார். ஆண்ட்ரின் ரியோ நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய அப்பாவும் நான் வகுப்பு ஒட்டுவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து இன்று வரை நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு உறவு இன்று எங்கே என்னை விளைவிக்கின்றது. எனவே கடவுளோடு கொண்டிருக்கின்ற ஒரு உறவு உனக்காக கடவுள் வருவார் என்பது சொல்கிறது. எப்பொழுது நீ கடவுளோடு இணைந்திருந்தார், கடவுள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். அதே போன்று முதல் திறந்து பெற்ற எல்லாருமே எப்பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமோ கடவுள் நம்மை தேடி வருவார். நம்முடைய பாதுகாவலர் ஆட்சியார் இதை போன்றுதான் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வில் வாழ்வார். முன்னுரையில் அழகாக படிச்சாங்க.
அதை மாஸ்டர் பார்த்து அடுத்து சொல்லியிருந்த முன்னுரையில் புனித ஜார்ஜியார் எப்படி கடவுளோடு இணைந்திருந்தார், அவரால் எப்படிப்பட்ட ஒரு புதுமைகளை செய்ய முடிந்தது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பெரிய அரபு பாம்பு மக்களை ஒன்று தின்னு கொண்டிருந்தது. அந்த அரசனுடைய மகளையே அது வகை கேட்டது. அந்த வழியில் தான் புனித ஜார்ஜியார் அந்த அரபு பாம்போடு போரிட்டு அந்த மக்களுக்கு மீட்பை கொடுத்தார். காரணம், கடவுள் அவரோடு இணைந்தார். அங்குள்ள துன்பங்கள் துயரமெல்லாம் போக்க பெற்றது. எனவே கடவுளோடு இணைந்திருந்தபடினால நம்மளால் இந்த செயல்களை செய்ய முடிந்தது என்று திருப்பலிக்கு வந்து முன்பாக கூட நம்முடைய பங்குதந்தை சொன்னார். புனித ஜார்ஜியார் செய்த பொறுமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு வெயில் அடிக்கிற மக்கள் எல்லாம் இதமாக என்னுடைய விழாவை கண்டுகளிக்க வேண்டும், என்னோடு ஜெபிக்க வேண்டும் என்று புனித ஜார்ஜியார் இந்த ஒரு புதுமை செய்த முதல் சொன்னார். இன்றும் இப்பொழுது நம்ம இருக்க கொண்டிருக்கிறது. புனித ஜார்ஜியாரை அவருடைய பாதுகாவலை நான் நம்பி வருகிற வேளையில் நிச்சயமாக நமக்கு கருத்து வீசுவார். நாமும் அதை போன்று கடவுளோடு இணைந்து அவர் தருகின்ற ஒரு தனி கொடுக்கின்ற ஒரு மக்களாக நாம் வாழ்வதற்காக நாம் திருப்பலியில் வேண்டி சொல்லிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இறை மாட்சிமையும் மகிழ்ச்சியும் மனம் நிறைவும் நமக்கு நிறைவாக இருக்கின்றது. அவற்றை உணர்ந்து இறைவனோடு தொடர்ந்து இணைந்து வாழ நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூடி மாற்றார்கள். இன்று முதல் முதலாக
சிறுவனை ஆசீர்வதியும். இவன் வளர வளர அச்சத்தோடும் ஞானத்தோடும் வளர்ந்து பெற்றோர் பெரியோரை மதித்து கீழ்ப்படிக்கு ஆளவும் நீர்த்த இயேசுவின் வாழ்வையும் வார்த்தையையும் அமலாக்கி கொண்ட ஏவாம் கொண்டாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாக நினைவு கூர்ந்து வருகிறார்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய புனித ராஜனுடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தீமை வெறுத்து நன்மை நிலைநாட்டி உம்மோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது உம்முடைய மாட்சிமையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய ஒளியை மக்களாக நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு இணைந்து உண்மை நிலைத்து நின்று எங்களுடைய வாழ்வின் கனிகளை தந்து நல்ல மக்களாக இன்று மகிழ்வோடு வாழ எங்களுக்கு வாழ்ந்தார்கள். இந்த மன்றாட்டுக்களை நாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய எங்களுக்கு ஈச்சலாக விடுகிறீர்கள். ஆண்டவரே, உமது ஆசியாய் காணிக்கைகளை குணப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தாயாரும் தன்னுடனே துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதி அன்பு தீரார் பற்றிய உருவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சாட்சியான புனித சாட்சியார் உமது பெயர் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமதால் பெரும் செயல்களை உலகிலேய காட்டுகின்றார். இவ்வாறு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எங்கள் வலுவின்மை உமது வல்லமையை திறந்தோர் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சியால் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்தவர்களோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகிலேயாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, இறுதியாகவே தூயவர் தூய்மை அணிந்திருக்கவும்
ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை திருவுடலாகவும் திருநங்கமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பிரித்து உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தை கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்ததில்லை, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்கள் தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூறுங்கள். நீங்கள் திருத்தந்தையிலேயோ நீங்களாயே நன்றை எல்லா திருநிலையினராக அனைவரும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்கிறார்கள். மேலும் உயர்ந்தவர்களும் திருநாட்களும் நீங்கள் பெற்றோர், போற்றார்கள், உறவினர்கள், உபகாரிகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமதிராக ஒளியினோடு ஏற்றுக்கொள்ளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் மனைத்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித தோழர்கள், கோடியிருப்பது புனித அந்தோனியர், புனித ஜார்ஜியர், புனித தேவசகாயர், இவரில் முகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்விய பகுள் பதிவற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதரிடம் மொழிகிறேன். நீங்கள் ஒவ்வொருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை காணாமல் உமது திரு அவையிலே நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிறைவை வழங்கிட திருவள்ளுவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற தெய்வீக சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் சுவர், இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரோடும் இவர் இணைந்திருப்பதால் நாம் இவருடைய மாட்சிமையை பங்கு வருகின்றோம். இவரோடு இணைந்து இவருடைய மாட்சிமை நாம் என்று உயர்ந்தவர்களாக வாழ பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவன் இல்லத்திலிருந்தவர்களாய் கிறிஸ்துவின் திருக்கடல் மட்டும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கடவுள் ரொம்ப நல்லவர், இறக்கமுடையவர், நமக்கு எப்பொழுதுமே அனுகூலமாக இருக்கிறார். காலையில் நல்ல ஒரு அருமையான குழு ஊட்டி மாதிரி உள்ள ஒரு பாருங்கள். இப்போ கடவுள் நம்ம வசதியாக இருக்கிறது கொஞ்சம் வெயில குறைச்சி நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். நீங்கள் வீடு போய் செய்கிற வரைக்கும் நல்ல ஒரு அதுக்கப்புறம் இருக்கிறது. அந்த நல்ல கடவுளுக்கு நம்மை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருநாள் விழா சிறப்பாக வருவதற்கு பேருதவியாக இருந்தவர்கள் இருக்கிறார். வங்கியினுடைய நிர்வாகங்கள்
ஜார்ஜியா வருகிறோம். ஜார்ஜியா பேர் கொண்டவர்கள் பர்வீஸ், வர்வே, ஜார்ஜ் அவர்களுக்கெல்லாம் புனிதர்களால் நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த விழா சிறப்பாக வந்திருக்கிற நமக்கு செய்கிறது. இந்த பொருட்கள் திருப்பதி நிறைவேற்றி நமக்கு இளைஞர்கள் அருட்களை தான் கட்டி எப்பொழுதுமே தமக்கு உதவி செய்ய நல்லா வாழ்வார்கள். தந்தைகளுக்கு நாங்கள் நன்றியும் ஜெபங்களும். அருமையான அவருடைய ஆட்சியர் அருட்தந்தை நம்பவர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் ஜெபங்களும். சொல்வார், ஒரு முறை பாடுவது இருமுறை தெரிவிப்பதற்கு சமாளித்து இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கிறது. மேற்கொள்கிறவர்கள் பாடல் கொள்ளுங்கள். குறிப்பாக அதை வழி நடத்துகின்ற சந்தோஷம் எப்பொழுதுமே நமக்கு இன்பத்தோடு நமக்கு உதவி செய்த நல்ல ஒரு நாட்கள் அவருக்கு நம்முடைய நன்றியும் தேவைப்படும். ஆட்டு பிள்ளைகள் ரொம்ப அருமையாக தயாரித்து பாடினார். அவருக்கும் நம்முடைய நன்றியும் தேவைப்படும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அவருடைய முதல் முறையாக தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நெப்போலியன் போனபார்ட் என்றவர் மாவீரனை நாம் வரலாற்றில் படித்திருக்கலாம். 16ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே வெற்றியை அங்கே விரைவிட்டார். இருந்தாலும் அவன் மக்கள் மனிதர்கள் சொன்னால் பிரான்ஸ் மக்களுடைய இதயத்தை பிடித்தால் அங்கே நெப்போலியன் வைத்திருப்பான் சொல்கிற அளவுக்கு அவன் எல்லோராலும் கஷ்டப்பட்டவன். அந்த நெப்போலியன் இடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மறக்க முடியாத ஆண்களுக்கு இந்த ரெட் லெட்டர்களை எழுதுவார்கள். அது முக்கியமான நாள் என்று கேட்கும்பொழுது அவன் சிறிதும் தயக்கம் சொன்னான், என்னுடைய 12வது வயதிலே ஆண்டவர் இயேசுவை அப்பரச வயதிலே முதலில் முறையாக நான் பெற்ற அந்த புது நன்மை எடுத்த நாள். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாத இளைஞர்கள் நிறைந்த ஒரு பசுமையான நாள் என்று சொல்வார். நிச்சயமாக ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் அருட்சாதனம் பெற்ற நாள் தான் அது ஒரு நினைவில் படுத்தக்க நாள். அவர் இதை ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக பெற்றிருக்கின்ற ஆல்வி ரியோ சிறுவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். போனோம் நாங்கள் ஒரு சோப்பனத்தை இருக்கோம், அதில் ஒரு சிலர் எடுத்துருக்கோம், அதில் ஒரு மோதனம், ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் நல்லதுதான். இதை விட மேலானது குறிப்பாக பெற்றோர் ஞாபகத்தை பங்கு ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போல வளர கடவுளை பற்றியும் ஞானத்தில் வளர்வதற்கு இந்த பெற்றோர் ஞானத்திற்கு உறவினர்கள் உதவி செய்வேன். எனவே அவர்களையும் அந்த சிறுவனுக்கு நிறைய அறிவு கொடுத்த சகோதரி கோகுலம் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் தேவைகளும். இன்னும் நீங்கள் பொழுது பணிமேன்மை ஆலய பங்குவர்கள் இருக்கிறார்கள், மிக அதிகோதர ஆலய பங்குவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதுமே நமக்கு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் ஜெபங்களும். இன்னும் அசோக் அவரோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. கீழச்சவர்கள் பக்தர் சகோதர இயக்கங்கள் எல்லாரும் நன்றி. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி மன்றத்துக்காக அனைவரும் நினைப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்திருமாறு உண்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான ஜாத்தியாரின் புனிதருக்கு இந்த மனவழிமை உமது ஊழியத்தில் அமைக்கையில் பாடல் வெற்றியில் தந்ததோ அதே மனவழிமை நாங்கள் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.